அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்பர் தியரி அதில் லீனியர் டைஃபோன்டைன் ஈக்குவேஷன் LDE லீனியர் டைஃபோன்டைன் ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டினை பார்ப்போம். இது அன்ஆன்ஸ்டில் கேட்ட ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஃபைண்ட் தி ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் தி லீனியர் டைஃபோன்டைன் ஈக்குவேஷன் இல்லை சிம்பிளி LDE 2x + 3y = 4ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முதல்ல நம்ம லீனியர்னா என்னன்னு தெரியணும். ஸோ லீனியர்னா ஃபர்ஸ்ட் ஆர்டராக இருக்கணும். ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷனாக இருக்கணும். அதுதான் நம்ம லீனியர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ், நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கோம். சம்டைம்ஸ் 3 கூட இருக்கலாம். இங்கே 2 வேரியபிள்ஸ் லைக் எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துருக்கோம். ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் லீனியர் டைஃபோன்டைன் ஈக்குவேஷன் LDE அது என்ன சார்னா பொதுவாக AX + BY = C ன்னு சொல்லுவோம். இது ஜென்ரல் ஈக்குவேஷன். எதுக்குங்க? LDEக்கான ஜென்ரல் ஈக்குவேஷன். இதனோட சொல்யூஷன் என்ன சார் இருக்கும்? ஜென்ரல் சொல்யூஷன். ஓகேங்களா? நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண போறோம். அதாவது x = x0 + b/d, x0 + b/d along with t. So y = y0 - a/d along with t. ஸோ A, B சம்லேயே இருக்கும். அப்போ D என்ன சார் அப்படின்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் GCD தான். GCD ஆஃப் 2 வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் A, B. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈக்குவேஷன் கிவன் ஈக்குவேஷன் சால்வபிளான்னு பார்க்கணும். கிவன் ஈக்குவேஷன் சால்வபிளா இருந்தால் மட்டும்தான் நம்ம சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். அது சால்வபிளா இல்லையான்னு எப்படி சார் நம்ம செக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க D கண்டுபிடிக்கிறோம் இல்லையா சார்? Dன்றது என்ன சார்? GCD. ஸோ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் A, B. இந்த D Cன்ற இந்த எலமெண்டால டிவைட் ஆகணும். அதாவது C டிவைட்ஸ் D. அதாவது C-ய D-ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் 0வா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த LED சால்வபிளா இருக்கும். அதர்வைஸ் LDE சால்வபிள் இல்லைன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? எந்த ஈக்குவேஷனும் கடகட நம்ம போயிடக்கூடாது. முதல்ல அது சால்வ் பண்ண முடியுமா முடியாதான்னு பார்க்கணும். ஸோ நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. ஸோ கிவன் ஈக்குவேஷன் 2x + 3y = 4. அப்போ இங்கே ஏக்கு வேல்யூ என்ன சார்? 2. பிக்கு வேல்யூ என்ன சார்? 3. சிக்கு வேல்யூ என்ன சார்? 4. அப்படி இருக்கட்டும். இப்போ Dன்றது என்ன சார்? முன்னாடி சொன்ன மாதிரி Dன்றது GCD, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் 2, 3. ஸோ 2, 3 பார்த்தீங்கன்னா காமன் நம்பரே கிடையாது. ஸோ 2 and 3 யூஸ்வலாக GCD இப்படி தான் சார் கண்டுபிடிப்போம். ஸோ 2 போட்டிருப்போம், 3 போட்டுவோம். 2, 3க்கு காமனாக எதுவுமே இல்லை. தட் இஸ் 1 மட்டும்தான் இருக்கு இல்லைங்களா? அப்போ 2 × 1 3 × 1. அப்போ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்ன சார் வருவீங்க? 1. அப்போ T = 1. ஓகேங்களா? GCD. அப்போ C டிவைட்ஸ் D. எஸ் ஆர் நோ ஒன் கேட்டீங்கன்னா கண்டிப்பா எஸ் தான். ஸோ C டிவைட்ஸ் D. Cக்கான வேல்யூ என்ன சார்? 4 டிவைட்ஸ் 1. அப்போ ரிமைண்டர் என்ன சார் வரும்? கண்டிப்பா 0 தான். ரிமைண்டர் 0. ஸோ தேர்ஃபோர் கிவன் LDE இஸ் சால்வபிள். ஸோ சம்டைம்ஸ் 2 மார்க்லையும் கேட்கலாம், இது சால்வபிளா இல்லையா? ஸோ LED சால்வபிளா இல்லையான்னு கேட்கறது மட்டும் 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம், இல்லை 1 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அது எப்படி சார் பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுனா, சப்போஸ் கிவன் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிங்க. 2x + 3y = 4 அப்படி இருக்கட்டும். இடத்த மாத்தி எழுதுங்க. y மட்டும் இந்த சைடில் இருக்கட்டும், x எல்லாம் ஆர்கன்ஸ் கொண்டு போயிருங்க. அப்போ 3y = 4 - 2x ஆகும். இன்னும் சிம்பிளா எழுத போனா y-க்கான வேல்யூ 4 - 2x / 3 ஆகும். y-க்கான வேல்யூ 4x - 4 - 2x / 3. இப்போ டென்டேட்டிவா ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் சார். அந்த சொல்யூஷன் எல்லாமே இன்டீஜரா இருக்கணும். இங்க வரக்கூடிய சொல்யூஷன்ஸ் எல்லாமே இன்டீஜரா தான் இருக்கணும். நோ ஃபிராக்ஷன் ஆர் டெசிமல். ஆன்சர் ஃபிராக்ஷன்ல இருக்கக்கூடாது, டெசிமல் வேல்யூ வரக்கூடாது. எக்ஸாக்ட் இன்டீஜரா இருக்கணும். இட் மே பி பாசிட்டிவ் ஆர் மே பி நெகட்டிவ். ஆனா இன்டீஜர் சொல்யூஷனா தான் இருக்கணும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப என்ன சார் பண்றது அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் சார். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிப்போம். ட்ரையல்
அண்ட் எரர் மெத்தட். அது என்ன சார்னா, சப்போஸ் எக்ஸ்க்கு ஒரு வேல்யூ போடுங்க, ஒய்க்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்க. எக்ஸுக்கு ஒரு வேல்யூ போடுவோம், கரஸ்பாண்டிங் ஒய்க்கு இன்டீஜர் சொல்யூஷனா கிடைக்கணும். சப்போஸ் இந்த எக்ஸுக்கு ஏதோ ஒரு வேல்யூ போடுங்க, ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் 0. எக்ஸுக்கு 0 போடுங்க, என்ன கிடைக்குன்னு பாருங்க. அப்போ 2 into 0னா 0 தான். அப்போ 4/3 கிடைக்கும். இது இன்டீஜர் ஆனா கண்டிப்பா இல்ல. ஓகேங்களா? தென் எக்ஸுக்கு 1 போடுங்க, அப்ப என்ன கிடைக்கும்? 4 minus 2 into 1 கிடைக்குமா சார்? 2 into 1 divided by 3 கிடைக்கும். எக்ஸுக்கு 1 போட்டீங்கன்னா அப்ப என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. சைடுல கூட பென்சில் ஒர்க் பண்ணி பாத்துக்கங்க. எக்ஸுக்கு 1 போட்டு என்ன ஆகும்? 4 minus 2/3 கிடைக்கும். அப்போ 4 minus 2னா 2. அப்ப 2/3. அப்ப இது இன்டீஜர் ஆனா இல்ல. சப்போஸ் எக்ஸுக்கு 2 போடுங்க. எக்ஸுக்கு 2 போட்டா என்ன சார் ஆகும்? 4 minus 2 into 2 ஆகும். by 3. 2 to என்ன சார் ஆகும்? 4. 4 minus 4 0. அப்ப எக்ஸுக்கு 2 போட்டா ஆன்சர் 0 ஆகுது. போதும் சார், ஒரு சொல்யூஷன் கிடைச்சாலே நமக்கு போதும். 0ன்றது டெசிமல் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? 0ன்றது நெகட்டிவ் இல்ல, பாசிட்டிவ் இல்ல. சோ 0 தான். அப்போ 0ன்றது எடுத்துக்கலாம் நம்ம. அப்ப எதுக்கு நமக்கு வேல்யூ கிடைக்குது? எக்ஸுக்கு 2 போடும்போது ஒய்க்கு 0 கிடைக்குது. அப்ப therefore x0 first value say x0 equals to 2. corresponding y0 equals to 0. ஓகேங்களா? தென் இப்போ ஜெனரல் சொல்யூஷன் வேணுமா சார் நமக்கு? சோ ஜெனரல் சொல்யூஷன் எழுதிடலாம். சோ ஜெனரல் சொல்யூஷன் இப்பதான் சார் கொடுத்தோம். அதாவது x equals to x0 plus b divided by d along with t. அப்ப x0 வேல்யூ என்ன சார் கொடுத்திருக்கோம்? 2. அப்ப 2 plus இங்க தான சார், இதான சார் நம்ம ஈக்குவேஷன். இது a then b. so a equals to 2, b equals to 3. d ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். gcd 1 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப b கான வேல்யூ 3, d கான வேல்யூ 1 t. அப்ப என்ன சார் போடலாம்? 2 plus 3 t ன்னு கிடைக்கும். y கான வேல்யூ என்ன சார் வருது? y0 minus a by d along with t. அப்போ y0 க்கு வேல்யூ என்ன சார் வந்துச்சு நமக்கு? 0 minus a க்கு வேல்யூ என்ன சார்? 2, d க்கு வேல்யூ 1 into t. இன்னும் சிம்பிளா எழுத போனா minus 2 t ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? தென் இப்போ ஃபைனல் ஆன்சர் எழுதிடலாம். இதான் சார் நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன். அதாவது x equals to 2 plus 3t, y equals to minus 2t. இதுதான் நமக்கு தேவையான ஜெனரல் சொல்யூஷன். சப்போஸ் இந்த t க்கு வேல்யூ 1 போட்டா என்ன ஆகும்னு பாருங்க. t க்கு வேல்யூ 1 போட்டா x ஓட வேல்யூ என்ன சார் ஆகும்? 2 plus 3 into 1 கிடைக்கும். அப்ப என்ன சார் ஆகும்? 5 ன்னு ஆயிரும். அப்போ y க்கு வேல்யூ என்ன கிடைக்கும்னு பாருங்க. minus 2 into t. அப்போ t க்கு வேல்யூ 1 போடுறோம். அப்ப என்ன ஆகும்? minus 2 ன்னு கிடைக்கும். சோ நம்மளோட ஒரிஜினல் ஈக்குவேஷன் என்ன சார்? 2x plus 3y equals to 4. அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. xக்கு வேல்யூ 5 போடுங்க. அப்ப 2 into 5 plus 3 into yக்கு வேல்யூ minus 2 போடுங்க. என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்க. அப்ப 10 minus 6. ஆன்சர் என்ன சார் கிடைக்குது? 4. அப்ப ஒரிஜினல் ஈக்குவேஷனோட ஆன்சர் என்ன சார்? RHS 4. ஸோ n நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? ஜெனரல் சொல்யூஷன், அதாவது t க்கு 1, தென் t க்கு 2 போடும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும், 3 போடும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். t க்கு எவ்வளவு நம்பர் போடும்போது அவ்வளோ டைம்ஸ் ஈக்குவேஷன்ஸ், அதாவது x yக்கான வேல்யூ கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்? ஜெனரல் ஈக்குவேஷனை முதல்ல ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம்.